ஹாய், அனைவருக்கும் வணக்கம். டே 5 வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னையிலேருந்து ப்ராஜெக்ட் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். இன்னைக்கு 3 விதமான புக் மார்க் வந்து நம்ம பார்க்க போறோம். இத 3மே செஞ்சு காமிச்சாலும் சூப்பர் தான். பிகினர்ஸ் வந்து இப்பதான் நீங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க. அதனால இதுல ஈஸியா இருக்கிறதுல ஏதாவது ஒண்ணு நீங்க போட்டு காமிச்சா கூட போதும். இன்னைக்கு டே 6ல இருந்து 30 வரைக்கும் பண்றவங்களுக்கு கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் வந்து நான் கொடுப்பேன். இன்னையில இருந்து ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் ஆயாச்சு. எப்பனாலும் ஆர்டர் வந்துரும். நான் சொன்ன உடனே வந்துரும் அப்படின்னு எதிர்பார்த்துறாதீங்க. இதை ஏன் நான் சொல்றேன்னா, வந்தோடனே பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேர்லெஸ்ஸா இருக்காதீங்க. எதுக்கும் ரெடியா இருந்துக்கோங்க. எப்பனாலும் வரலாம், டிலேயும் ஆகலாம். ஸோ ரெடியா இருந்துக்கோங்க. இன்னைக்குள்ள வீடியோ பார்ப்போம் வாங்க. வாங்க நீங்க புக் மார்க் வந்து எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். நான் இப்போ டிசைர்ல பண்ணியிருக்கேன். இது வந்து எப்படி இருக்குன்னு நீங்க பாருங்க. த்ரீ 3.5 mm ஹூக் எடுத்திருக்கேன். 4ம் எடுத்துக்கலாம். இப்போ நான் சொல்லி கொடுக்கறத பொறுமையா பாருங்க. பொறுமையா பார்த்துட்டு நிதானமா பண்ணுங்க. ஃபினிஷிங் வர வரைக்கும் நீங்கள் நார்மல் த்ரெட்லேயே யூஸ் பண்ணுங்கள். அப்படி நார்மல் த்ரெட் வாங்க முடியாதவங்க இந்த மாதிரி டிசைனில் கூட யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ மேஜிக் ரிங் வந்து போட்டுக்கிறோம். நம்ம போட்ட ஸ்டிச்சஸ் தான், நம்ம போட்டு பழகின ஸ்டிச்சஸ் தான் மேஜிக் ரிங். எப்படி போடணும், இப்படி கிராஸாக போடணும். கிராஸாக போட்டுட்டு அடியில் உள்ள விட்டு இப்படி எடுத்துடணும். ஒரு செயின் போட்டுக்கணும். இந்த வெளியில் உள்ளதை இப்படி எடுத்து விட்டுறணும். இந்த இதை இப்படி எடுத்து விட்டணும். இன்னொரு செயின் போட்டுக்கணும். ஃபஸ்ட்டு ஏற்கனவே ஒரு செயின் போட்டுட்டோம். அதுக்கப்புறம் ஒரு செயின் போட்டிருக்கோம். செயின் போட்டுட்டு இப்போ 10 டிசி, அதாவது டபுள் க்ரோஷே வந்து போட போகிறோம். இந்த ரிங்குக்குள்ளே 10 டபுள் க்ரோஷே வந்து போட போகிறோம். எப்படி போடுறேன்னு தெரியும் உங்களுக்கு. டபுள் க்ரோஷே எப்படி பண்ணணும்னு தெரியும். இந்த ரிங்குக்குள்ளே விட்டு இப்படி வெளியில் எடுக்கணும். இது ஒன்று. இந்த ஃபஸ்ட்டு செயினில் நம்ம பிகினர்ஸ் வந்து என்ன பண்ணணும், ஒரு மார்க் பண்ணி வச்சுக்கணும். இந்த ஸ்டிச் மார்க்கரை வச்சு ஃபஸ்ட்டு போட்டோம் பார்த்தீங்களா, அதில் இப்படி மார்க் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா பிகினர்ஸ்க்கு வந்து எதில் ஜாயின் பண்ணோம் நம்மளுக்கு தெரியாது. அதனால் ஃபஸ்ட்டு இதில் மார்க் பண்ணி வச்சுட்டோம். இப்போ ஃபஸ்ட்டு டிசி போட்டாச்சு. அடுத்தது நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுக்கு டைட்டாக நம்ம வச்சுக்கலாம். 1 போட்டாச்சு, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இப்போ நம்ம 10 டிசி வந்து இதில் போட்டாச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த த்ரெட்டை வந்து இப்படி இழுத்து விட்டுக்கணும். இப்படி இழுத்து விடும்போது இது டைட்டாயிரும். இப்படி டைட்டாயிரும். ஒருத்தவங்க நீங்கள் சொல்லிக் கொடுக்கும்போது கொஞ்சம் பெரிய த்ரெட்லேயே சொல்லிக் கொடுங்கன்னு சொன்னாங்க. அதனால தான் நான் வந்து டிசைர் வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் டிசைரும் போட்டு பழக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இப்படி டைட் பண்ணிட்டோம். இந்த ஸ்டிச் மார்க்கரை இப்போ எடுத்துடணும். எடுத்துட்டு அந்த இதில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் வந்து போடணும். ஸ்லிப் ஸ்டிச் எப்படி போடணும்னு தெரியும்ல உங்களுக்கு. இந்த த்ரெட்டை வந்து இந்த த்ரெட்டு வழியாக இப்படி உள்ளே எடுத்துடணும். அப்போது நம்மளுக்கு ஒரு ரவுண்டு வந்து ஃபஸ்ட் ரவுண்டு வந்து நம்ம முடிச்சாச்சு. இப்போது அடுத்தது நெக்ஸ்ட் ரவுண்டு என்ன பண்ணணும், இதை அப்படியே எடுத்துட்டு நம்ம வேறு கலர்ஸ் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதை கட் பண்ணிவிட்டு வேறு கலர் ஆட் பண்ணலாம். நான் அடுத்ததில் உங்களுக்கு சொல்லித்தரேன். நான் இப்போ இதுலேயே நான் வந்து ஸ்டிச்சஸ் வந்து போட போகிறேன். 1, 2, 3 செயின் வந்து போட்டாச்சு. போட்டுட்டு 2 சுற்று சுற்றிக்கணும். 2 சுற்று சுற்றிட்டு இதே இந்த ஃபஸ்ட்டு இதில் ட்ரிபிள் க்ரோஷே, நம்ம ட்ரிபிள் க்ரோஷே எப்படி போட்டோம்னு பார்த்தீங்களா, அந்த ட்ரிபிள் க்ரோஷே தான் இந்த ஸ்டிச்சை வந்து இதில் போடணும். 2 சுற்று சுற்றிட்டு இந்த மாதிரி செயினை வந்து எடுக்கணும். அதுக்கப்புறம் 3 செயின்,
நான் எப்படி போடுறேனோ அதே மாதிரி போடுங்க. இந்த டிசைனில் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். கொஞ்சம் நல்லா உங்களுக்கு ஸ்டிச்சஸ் வந்து கிளியராக தெரியும். ஒருத்தவங்க சின்ன த்ரெட்டாக நீங்கள் யூஸ் பண்ணி காமிச்சிங்க, கொஞ்சம் பெரிய த்ரெட்டாக யூஸ் பண்ணி காட்டுங்கன்னு சொன்னாங்க. அதனால தான் நான் டிசைனில் யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு நினச்சேன். இப்போ செயின் போட்டுட்டு இந்த ஃபஸ்ட்டு நம்ம விட்டோம் பார்த்தீங்களா, இதுலேயே உள்ளே விட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் இப்படி எடுத்துடணும். நம்மளுக்கு ஒரு 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 பெட்டல் வந்து நம்மளுக்கு கிடச்சிரும். அதே மாதிரி தான் நெக்ஸ்ட்டு செயின் வழியாக உள்ளே விட்டு வெளியில் எடுக்கணும். ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் இதில் 1 2 3 2 சுற்று சுற்றணும். ட்ரிபிள் க்ரோஷே போடணும். இதே இதில் உள்ளே விட்டு வெளியில் எடுக்கணும். ஃபஸ்ட்டு இதில் 2 இதில் ஒரு அந்த செயின் அந்த த்ரெட்டை எடுக்கணும். இதில் அடுத்ததில் எடுக்கணும். அடுத்த 2 இதில் எடுத்துடணும். அதே மாதிரி தான் 1 2 3 இது அப்பப்போ எடுத்து விட்டுக்கணும். இப்போ 3 போட்டாச்சு. அதே இதில் நம்ம எந்த இதில் போட்டோமோ அதே ஸ்டிச் வழியாக உள்ளே விட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச்செல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க நல்லா. அதுக்கப்புறம் அடுத்த செயின் வழியாக ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு தான் நம்ம ஆரம்பிக்கணும். ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் 1 2 3 2 சுற்று சுற்றணும். அதுக்குள்ளேயே உள்ளே விடணும். உள்ளே விட்டு வெளியில் எடுத்து ட்ரிபிள் க்ரோஷே அதுக்கப்புறம் 3 செயின். இப்போ அதே ஹோல் வழியாக உள்ளே விட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச். அடுத்த செயினில் உள்ளே விட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் 3 செயின். அப்புறம் ட்ரிபிள் க்ரோஷே 3 செயின். அது வழியாக உள்ளே விட்டு வெளியில் எடுக்கணும். ஒரு ஸ்லிப் ஸ்டிச். அப்புறம் நெக்ஸ்ட்டு ஸ்டிச் வழியாக ஒரு செயின் போடுறோம். ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போடுறோம். 3 செயின் போடுறோம். 2 தடவை சுற்றணும். அதே ஸ்டிச்சுக்குள்ளே உள்ளே விட்டு ஒரு ட்ரிபிள் க்ரோஷே. இது இந்த ஸ்டிச் எல்லாமே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணினது தான். ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டிச்சஸ் மட்டும் தான் இப்போ யூஸ் பண்ணி நம்ம புக் மார்க் பண்ணுறோம். இப்படி உள்ளே விட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு செயின் வழியாக உள்ளே விட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 3 செயின் ஒரு சுற்றி அதே ஹோல் வழியாக உள்ளே விட்டு ட்ரிபிள் க்ரோஷே. அதுக்கப்புறம் 3 செயின். அதுக்கப்புறம் ஒரு ஸ்லிப் ஸ்டிச். இப்போ நம்ம எத்தனை போட்டிருக்கோம், பெட்டல் வந்து எப்படி போட்டிருக்கோம்னா 1 2 3 4 5 6 போட்டிருக்கோம். 6 போட்டிருக்கோம். இப்போ இன்னும் 10 இது போடணும் நம்மளுக்கு. 6 போட்டிருக்கோம். இப்போ அடுத்தது ஸ்டிச் போட போகிறோம். ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு தான் ஆரம்பிக்கணும். 1 2 3 உங்களுக்கு இது ஃபுல்லாக காமிக்கிறேன். காமிச்சிட்டு காமிக்கிறேன். 1 2 3 4 5 6 7 8 9 அடுத்து இந்த 1 தான். 1 2 3 2 சுற்றிக்கணும். ஒரு ட்ரிபிள் க்ரோஷே 3 செயின் இதில் உள்ள விட்டு வெளியில் எடுத்துடணும். நம்மளுக்கு இந்த மாதிரி போட்டாச்சு.
இந்த மாதிரி 10 பெட்டல் வந்து போடணும், பெட்டல்ஸ் வந்து போடணும். போட்டுட்டு இப்போ நம்ம ஸ்டிச்சஸ் வந்து கவுண்ட் பண்ணணும். இப்போ இந்த புக் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த புக்குக்கு நம்ம வந்து புக் மார்க் பண்ண போகிறோம். அப்போ இதோட ஹைட் வந்து ஒரு வித்தியாசமாக புக்கோட ஹைட் வந்து நம்மளுக்கு தெரியும் பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு செயின்ஸ் வந்து போடணும். 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30, 31, 32, 33, 34, 35, 36, 37, 38, 39, 40, 41, 42, 43, 44, 45, 46, 47, 48, 49, 50 ஸ்டிச்சஸ் வந்து நான் போட்டுக்கிறேன். இப்போ நிறைய பேர் பைபிள், மகாபாரதம், குரான் அதெல்லாம் வாசிப்பாங்க. அந்த புக்குக்கு வச்ச மாதிரி நம்ம அந்த புக்கில் வந்து இப்போ வாசித்துட்டு மூடி வைப்பாங்க. அடுத்தது 2வது வாசிக்கும் போது அந்த பேஜஸ் வந்து தெரியறதுக்காக கூட இது யூஸ் பண்ணிக்கலாம். நான் 50 ஸ்டிச்சஸ் வந்து போட்டாச்சு. ஃபஸ்ட்டு நான் 3 செயினை ஸ்கிப் பண்ணணும். 1, 2, 3. 4th செயினில் ஒரு டிசி வந்து போடணும். 4th செயினில் ஒரு டிசி. அதுக்கப்புறம் ஒரு 2 சுற்று சுற்றணும். அதே ஹோல் வழியாக ஒரு ட்ரிபிள் க்ரோஷே. அதுக்கப்புறம் நான் எப்படி போடுறேன்னு பாருங்கள். ஒரு ஸ்லிப் ஸ்டிச் வந்து போடணும். ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ஒரு சுற்றி சுற்றி அதே இதில் ஒரு டிசி வந்து போடணும். ரெண்டு செயின் போட்டுட்டு அதே ஹோலில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச். இந்த மாதிரி லீஃப் கிடைக்கும். அதுக்கப்புறம் இந்த ஃபஸ்ட்டு செயின் வழியாக உள்ளே விட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச். அதே மாதிரி செகண்ட் செயின் வழியாக உள்ளே விட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச். இப்படி எல்லா செயின்லேயும் ஸ்லிப் ஸ்டிச் வந்து போடணும். இந்த இதில் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு முடிச்சிடணும். ஒரு செயின் போட்டுட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். கொஞ்சம் கட் பண்ணி எடுக்கிறத கொஞ்சம் விட்டே கட் பண்ணுங்க. இதை அப்படியே உள்ளே வந்து ஹைட் பண்ணிடணும். இந்த இதை இப்படி முடிச்சு போட்டுக்கலாம்.
முடிச்சு போட்டு இதை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ ஃபஸ்ட்டு புக் மார்க் வந்து நம்ம முடிச்சிட்டோம். இது டிசைர் யார்னில் போட்டிருக்கோம். இப்போ இந்த புக்கில் இப்படி வச்சுக்கலாம். இப்போ நம்ம குரான் பைபிள்லாம் படிக்கிறாங்க, அவங்க இப்படி க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம அந்த புக்குக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஃப்ளார் மாதிரி இப்படி போட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும், எடுத்து இது பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். குரான், பைபிள், மகாபாரதம், ராமாயணம்லாம் படிப்பாங்க, வயசானவங்க எல்லாருமே படிப்பாங்க. அவங்களுக்கு இந்த புக் மார்க் வந்து பண்ணி கொடுக்கும்போது அவங்க ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இது ஒரு டைப்பு. இதுலேயே நான் பாருங்கள், இப்போ இது வந்து டிசைரில் வந்து நான் போட்டிருக்கேன். இது வந்து டபுள் குட்டி, இது நார்மல் த்ரெட்டு. இது வந்து காட்டன் டிலைட்டு. இது வந்து காட்டன் டிலைட்டு, இது நார்மல் த்ரெட்டு, இது டிசைர். கஸ்டமர் வந்து எதில் பண்ணி கொடுங்கன்னு கேட்குறாங்களோ அதில் தான் நம்ம பண்ணி கொடுக்கணும். ஆனால் எது பெஸ்ட்டாக நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டாங்க, நல்லா இருக்கணும் ஃபினிஷிங், அதாவது குவாலிட்டியும் நல்லா இருக்கணும், ஃபினிஷிங்கும் நல்லா இருக்கும்னு கேட்டாங்கன்னா நீங்கள் காட்டன் டிலைட்டில் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். நல்லா ஸ்மூத்தாக நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். காட்டன் டிலைட்டில் பண்ணால் தான் சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம புக் மார்க்குன்னு பண்ணுறோம், ரேட்டும் ஒவ்வொரு ரேட்டாக இருக்கும். ஏன்னா காட்டன் டிலைட்டோட ரேட்டு வேறு, நார்மல் த்ரெட்டோட ரேட்டு வேறு, டிசைடோட ரேட்டு வந்து வேறு. எல்லாத்துக்கும் ஒரே ரேட் இருக்கும், நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியாது. இது ஒவ்வொரு ரேட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்டிச் வந்து பார்ப்போம். நான் காட்டன் டிலைட் தான் நான் யூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு புக் மார்க்குக்கு ஒரு ஸ்லிப் நாட் வந்து போட்டுக்கணும். 8 செயின் வந்து போட்டுக்கணும். 1 2 3 4 5 6 7 8 8 செயின் போட்டாச்சு. ஒரு செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த செயினில் ஒரு எஸ்சி வந்து போடணும், ஒரு சிங்கிள் குரோஷே. அடுத்த செயினில் இன்னொரு சிங்கிள் குரோஷே. அடுத்த செயினில் ஒரு சிங்கிள் குரோஷே. இப்போ நெக்ஸ்ட்டு 4th செயினில் எப்படி போடுறேன்னு பாருங்கள். 3 சிங்கிள் குரோஷே வந்து போடணும். 3 சிங்கிள் குரோஷே போடணும். அடுத்த செயினில் ஒரு சிங்கிள் குரோஷே. நெக்ஸ்ட் செயினில் ஒரு சிங்கிள் குரோஷே. அடுத்தது நெக்ஸ்ட் செயினில் ஒரு சிங்கிள் குரோஷே. நம்ம 8 செயின் போட்டோம். 8 செயின் போட்டதில் 3 செயினில் தொடர்ந்து சிங்கிள் குரோஷே போட்டோம். 4வது செயினில் 3 சிங்கிள் குரோஷே ஒரே ஸ்டிச்சில் போட்டோம். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா உள்ள 3 செயின்லேயும் 3 சிங்கிள் குரோஷே போட்டோம். இப்போ ஒரு செயின் போடணும். செயின் போட்டு இப்படி டர்ன் பண்ணிக்கணும். டர்ன் பண்ணிவிட்டு இந்த ஃபஸ்ட்டு செயின் நம்ம ஃபஸ்ட்டில் தானே சிங்கிள் குரோஷே விடுவோம். இந்த ஃபஸ்ட்டு இதை வந்து நம்ம விட்டுட்டு நெக்ஸ்ட்டு செயின், இந்த நெக்ஸ்ட்டில் நம்ம பேக் லூப்பை மட்டும் எடுக்கணும். இந்த பேக் லூப்பை மட்டும்தான் எடுக்கணும். பேக் லூப் நம்ம ஸ்டிச் போட்டிருக்கோம்ல, இந்த பேக் லூப்பை மட்டும்தான் எடுக்கணும். எடுத்து ஒரு சிங்கிள் குரோஷே, ஒரு சிங்கிள் குரோஷே. ரெண்டாவது பேக் லூப்பில் மட்டும்தான், பேக் லூப்பில் மட்டும் விட்டு ஒரு சிங்கிள் குரோஷே. அதுக்கப்புறம் அதே மாதிரி பேக் லூப்பில் உள்ளே விட்டு இந்த த்ரெட்டை இதிலேயே வச்சு உள்ளே ஆட் பண்ணிக்கிட்டால் அப்படியே க்ளோஸ் ஆயிரும். அதனால தான் இந்த த்ரெட்டை வந்து அப்படியே நான் க்ளோஸ் பண்ணுறதுக்கு உள்ளேயே அப்படியே கொண்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் இந்த செயினில் 4th செயினில் இப்படி உள்ளே விடுறோம். உள்ளே விட்டு இதில் 3 சிங்கிள் குரோஷே வந்து போடணும். 3 சிங்கிள் குரோஷே, ஒரே ஸ்டிச்சில் 3 சிங்கிள் குரோஷே. அதுக்கப்புறம் 5th செயினில் ஒரு சிங்கிள் குரோஷே. அதுக்கப்புறம் 6th செயினில் ஒரு சிங்கிள் குரோஷே, ஒரு சிங்கிள் குரோஷே. அதே மாதிரி 7th செயினில் ஒரு சிங்கிள் குரோஷே போட்டுட்டு இந்த லாஸ்ட் செயினை வந்து ஸ்கிப் பண்ணிடணும். இப்போ இந்த இதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். எக்ஸ்ட்ரா உள்ளதை கட் பண்ணி எடுத்துடலாம். அதே மாதிரி ஒரு செயின் போட்டுக்கணும், திருப்பிக்கணும்.
ஃபஸ்ட்டு செயினை ஸ்கிப் பண்ணிடணும். செகண்ட் செயின் வழியாக இந்த பேக் லூப்பில் தான் இந்த இது ஃபுல்லாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த பொறுமையாக பாருங்கள், ஈஸியாக நீங்கள் நிதானமாக பண்ணினாலே ஈஸியாக வந்துடும். இந்த பேக் லூப்பில் நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். அப்புறம் ஃபோர்த்து செயினில் 3 எஸ்சி வந்து போடணும். ஃபஸ்ட்டு 3 செயினில் தனித்தனியாக 3 எஸ்சி சாரி ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷாவே போடணும். சிங்கிள் க்ரோஷே போடணும். அதுக்கப்புறம் ஒரே செயினில் 3 சிங்கிள் க்ரோஷே போடணும். அடுத்தது 3 செயினில் தனித்தனியாக 3 சிங்கிள் க்ரோஷே போடணும். நான் எப்படி போடுறேன்னு மட்டும் கொஞ்சம் பார்த்துட்டு நிதானமாக போடுங்க. பேக் லூப்பில் மட்டும்தான் விடுறேன். இந்த லாஸ்ட் செயினை வந்து ஸ்கிப் பண்ணிடணும். நம்ம ஃபஸ்ட்டு செயினையும் ஸ்கிப் பண்ணுறோம், லாஸ்ட்டு செயினையும் ஸ்கிப் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஒரு ஒரு செயின் போட்டு திருப்பிக்கணும். ஃபஸ்ட்டு இதை ஸ்கிப் பண்ணணும், செகண்ட் இதில் இந்த ஃபஸ்ட்டு இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு செகண்டில் தான் நம்ம விடணும். ஒரு சிங்கிள் க்ரோஷே, அடுத்த நெக்ஸ்ட்லேயும் ஒரு சிங்கிள் க்ரோஷே, அடுத்து நெக்ஸ்ட்லேயும் ஒரு சிங்கிள் க்ரோஷே, அடுத்தது ஃபோர்த்து செயினில் ஒரு 3 சிங்கிள் க்ரோஷே வந்து போடணும். 3 சிங்கிள் க்ரோஷே. அதுக்கப்புறம் ஃபோர்த்தில் வந்து ஒரு சிங்கிள் க்ரோஷே. பேக் லூப்பில் மட்டும்தான் விடணும், ஃப்ரண்ட் லூப்பில் விடக்கூடாது. பேக் லூப்பில் மட்டும்தான் விடணும். நம்ம ஏற்கனவே பேக் லூப் ஸ்டிச் வந்து எப்படி போடணும்னு பார்த்துருக்கோம். அதனால் இந்த பேக் லூப்பில் மட்டும்தான் விடணும். லாஸ்ட்டு செயினை ஸ்கிப் பண்ணிடணும். அப்புறம் ஒரு செயினு இப்படி திருப்பிக்கணும். ஃபஸ்ட்டு இதை விட்டுறணும், செகண்டில் தான் நம்ம ஆரம்பிக்கணும். இது ஒரு தடவை நீங்கள் நல்லா பழகிட்டிங்கன்னா அதே தான் லாஸ்ட்டு வரைக்கும் அதே இது தான் ஃபாலோ பண்ண போகிறோம். இது 3 செயினில் தனித்தனியாக சிங்கிள் க்ரோஷே பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஒரே ஸ்டிச்சில் 3 சிங்கிள் க்ரோஷே வந்து போடுறோம். அதுக்கப்புறம் இந்த 3 செயினில் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷே வந்து போடுறோம். லாஸ்ட்டு செயின் வந்து ஸ்கிப் பண்ணிடுறோம். இப்படி திருப்பிக்கணும். ஃபஸ்ட்டில் போடக்கூடாது, செகண்டில் தான். ஃபஸ்ட்டையும் ஸ்கிப் பண்ணணும், லாஸ்ட்டு செயினையும் ஸ்கிப் பண்ணணும். இப்படி எடுத்து விட்டுக்கோங்க. இது வந்து காட்டன் டிலைட்டு 120 ருபீஸ் வந்து சாஃப்டாக இருக்கும், நல்லா இருக்கும். இதில் வந்து பேபி ட்ரெஸ் பண்ணுறதுக்கும் இதுக்கு நல்லாயிருக்கும். இதில் வந்து 3 செயின். அதுக்கப்புறம் இது சிங்கிள் க்ரோஷே. இப்படி லாஸ்ட் நம்மளுக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு பண்ணிட்டு போகணும். ஒரு செயின் கரெக்டாக விடணும். அதே மாதிரி ஃபஸ்ட்டு இதை ஸ்கிப் பண்ணிடணும், செகண்ட் இதில் தான் விடணும். நீங்கள் நிதானமாகவே போட்டு பாருங்கள், அவசரம் இல்லை, நிதானமாகவே போட்டு பாருங்கள். நீங்கள் ப்ராக்டிஸ் வந்து பண்ண தான் உங்களுக்கு ஈஸியாக வரும். அப்படியே எடுத்தோன்னே போட்டுடலாம் அப்படின்னு நினைக்கவும் கூடாது. அதே மாதிரி போட்டு பார்த்தும் வரலையே அப்படின்னு நினைக்காதீங்க. போட தான் வரும், போட்டுக்கிட்டே இருந்தால் தான் வரும். இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஓரளவு. இப்போ அந்த புக்குக்கு இந்த புக்கு இருக்குன்னா இந்த புக்கோட ஹைட்டு வந்து நம்ம பார்த்துக்கணும். இப்போ இந்த ஹைட் வரைக்கும் நம்ம பண்ணியாச்சு.
இப்போ லாஸ்ட்டு இதோட போதும். அதே மாதிரி ஃபினிஷ் பண்ணிடணும். ஒரு சிங்கிள் க்ரோஷே, நெக்ஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷே, அதுக்கப்புறம் சிங்கிள் க்ரோஷே, 4th செயினில் 3 சிங்கிள் க்ரோஷே, 1 2 3. அதுக்கப்புறம் ஒரு சிங்கிள் க்ரோஷே, ஒரு சிங்கிள் க்ரோஷே, ஒரு சிங்கிள் க்ரோஷே. இந்த ஹைட் வரைக்கும் நம்ம முடிச்சிருக்கோம். உங்களுக்கு எவ்வளோ ஹைட்டு வேணுமோ நீங்கள் வந்து வச்சுக்கலாம். இல்லை கஸ்டமர் ஆர்டர் கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளோ லென்த், எவ்வளோ சென்டிமீட்ரு வேணும், புக்கோடைய சென்டிமீட்ரு எவ்வளோ சென்டிமீட்ரு வேணும் அப்படின்னு பார்த்துட்டு நம்ம அதே மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். இப்போ ஒரு செயின் போட்டுடணும். கொஞ்சம் விட்டே கட் பண்ணணும். அப்படியே எடுத்து விட்டுறணும். இப்போ இந்த மாதிரி நீடில், இது வந்து நார்மல் நீடில் தான். க்ரோஷேக்குன்னு ஒரு நீடில் உண்டு. அந்த நீடில் உங்களுக்கு நான் நெக்ஸ்ட்டு தடவை அதை நான் வாங்கி வச்சுருக்கேன். அந்த நீடில் யூஸ் பண்ணும்போது ஃப்ரீ, அதாவது இதுக்குள்ளே உள்ளே விடும்போது ஃப்ரீயாக உள்ளே வந்து போகும். அந்த நீடில் வந்து உங்களுக்கு நான் வாங்கி வச்சுருக்கேன். வேணுன்றவங்க நீங்கள் அந்த ப்ராடக்டை பார்த்துட்டு நீங்கள் வேணும்னா ஆர்டர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீடில் உள்ளே விட்டுட்டு எக்ஸ்ட்ரா உள்ளதை வந்து உள்ளே ஹைட் பண்ணி விட்டுறணும். ஹைட் பண்ணும்போது ஃபினிஷிங்கும் நல்லாயிருக்கும். இது வந்து வெளியிலையும் வராத அளவுக்கு நம்ம முடிச்சு போட்டு ஹைட் பண்ணும்போது அது அசிங்கமாக இருக்கும். இந்த மாதிரி உள்ளே விட்டு ஹைட் பண்ணிடணும். எதுவுமே வந்து கொஞ்சம் பொறுமையாகவே பண்ணணும். இது இந்த மாதிரி ஷார்ப்பாக இருக்காது. அது கொஞ்சம் ஷார்ப்பாக இல்லாமல் இருக்கும். அந்த இது வாங்கி வச்சுக்கணும். அப்போ தான் க்ரோஷேக்கெல்லாம் ஃபினிஷிங் லாஸ்ட்டு வந்து இப்படி ஹைட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த நீடில் வாங்கலாம். ஆனால் இது வந்து கொஞ்சம் ப்ராடாக இருக்கும் இந்த நீடில். அதனால் இதை யூஸ் பண்ணுற காட்டிலும் இந்த நீடில் வாங்கி வச்சுக்கிறது நல்லது. எக்ஸ்ட்ரா உள்ளதை இப்படி கட் பண்ணி எடுத்துடணும். இப்போ இந்த மாதிரி போட்டாச்சு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். இந்த ஹோல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹோல் வழியாக இந்த ஸ்டிச்சஸை வந்து இது வழியாக நம்ம செயினை அந்த ஹூக்கை வந்து உள்ளே விடணும். உள்ளே விட்டுட்டு இந்த த்ரெட்டை அப்படியே உள்ளே வந்து எப்படி பிடிச்சிருக்கேன்னு பாருங்கள். இதை அப்படியே எடுத்து இப்படி பிடிச்சிக்கணும். பிடிச்சி இதை அப்படியே உள்ளே கொண்டு வந்துடணும். இந்த இதை வந்து ரெண்டு த்ரெட்டாக போட்டுக்கணும். போட்டுட்டு இதில் ஒரு செயின் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 20. 1 2 3 4th செயினில் ஒரு சுற்றி ஒரு டிசி வந்து போட்டுக்கணும். திருப்பி ஒரு சுற்றி ஒரு ட்ரிபிள் க்ரோஷே, மூணு செயின் வந்து போடணும்.
போட்டுட்டு இதை இப்படி உள்ளே விட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் வந்து போட்டுடணும். போட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு இந்த இதில் இன்னொரு தடவை ஒரு ஸ்லிப் ஸ்டிச் வந்து போட்டுடணும். எக்ஸ்ட்ரா உள்ளதை இப்படி கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். இந்த புக் மார்க்கு எப்படி இருக்குது இதே மாதிரி நீங்கள் வந்து போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த 3ல் நான் ஒன்று சொல்ல தருவேன். இந்த 3ல் உங்களுக்கு எது நல்லா வருதோ அதை வந்து எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் வந்து சென்ட் பண்ணுங்கள். பின்னி பார்த்துட்டு எனக்கு வந்து சென்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நான் 2 இது பண்ணியிருக்கேன். நல்லாயிருக்கும், சாஃப்டாக இருக்கும். காட்டன் டிலைட்டில் வந்து பண்ணும்போது சாஃப்டாக இருக்கும். இந்த ஸ்டிச் மார்க்கர் இது வந்து நான் இந்த இது கொடுத்துருக்கேன். இதில் இப்படி கொடுத்துருக்கேன். நம்ம டிசைன் தான், ஆனால் எது வந்து நல்லா இருக்குமோ அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. இப்போ இது எப்படி இருக்குது இதே மாதிரி நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நீங்களே பாருங்களேன் எதில் பண்ணினா உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து அழகாக இருக்குன்னு பாருங்கள். இப்போ இதுவும் புக் மார்க்கு தான், ஆனால் நார்மல் த்ரெட்டை காட்டிலும் காட்டன் டிலைட்டில் வந்து போடும்போது ரிச் லுக்கு கொடுக்கும். ரேட்டும் நம்ம சொல்கிற ரேட் வந்து அவங்க வாங்கிக்கிடுவாங்க. இதில் பண்ணுற காட்டிலும் டிசைரில் வந்து எது பண்ணணுமோ அதான் பண்ணணும். நம்ம டிசைர் நார்மல் இதுலையும் நம்ம பண்ணலாம், ஆனால் அதுக்கேற்ற ஏற்ற மாதிரி ரேட் வந்து கிடைக்கும். நல்ல ஃபினிஷிங்காக நம்ம பண்ணணும் அப்படின்னா காட்டன் டிலைட் தான் புக் மார்க்குக்கு சூட்டபிளாக இருக்கும். இப்போ அடுத்தது நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்ப்போம். இப்போ நெக்ஸ்ட்டும் நான் வந்து காட்டன் டிலைட்டில் தான் பண்ண போகிறேன். இது வந்து டைரியில் மார்க் பண்ணி வைக்கிறது. இது எல்லாமே புக் மார்க்கு, இது டைரியில் மார்க் பண்ணி வைக்கிறது. எப்படி பண்ணுறேன்னு பார்த்துங்க. வெறும் நார்மல் சிங்கிள் குரோஷே வச்சு மட்டும் இதை பண்ண போகிறேன். எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். ஒரு ஸ்லிப் நாட் போட்டுக்கணும். போட்டுட்டு 9 செயின் வந்து போடணும். 1 2 3 4 5 6 7 8 9 9 செயின் வந்து போட்டுக்கிறேன். சிங்கிள் குரோஷே மட்டும் வச்சு இதை பண்ணுறேன். இப்போ ஃபஸ்ட்டு செயினை ஸ்கிப் பண்ணிடணும். செகண்ட் செயினில் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஒரு சிங்கிள் குரோஷே, நெக்ஸ்ட்டு செயினில் இப்போ நம்ம 9 செயின் வந்து போட்டிருக்கோம். 9 செயின் போட்டுட்டு சிங்கிள் குரோஷே போடணும்னா நம்மளுக்கு 8 சிங்கிள் குரோஷே வந்து போடுற மாதிரி வரும். நல்லா பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட் ரோவில் என்ன போடுறோமோ அது இந்த ப்ராஜெக்ட் ஒர்க்குக்கு லாஸ்ட்டு வரைக்கும் 8 சிங்கிள் குரோஷே தான் போடணும். அதையும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஒன்றை விட்டுட்டாலும் இது வந்து நல்லா இருக்காது. கரெக்டாக டோட்டல் கவுண்ட் பண்ணி போடுங்க. எட்டு சிங்கிள் குரோஷே வந்து வரும். ஒரு செயின் போடுறோம், இந்த பக்கம் திருப்புறோம், இந்த ஹோல் வழியாகவே உள்ளே விட்டு வெளியில் எடுத்துடணும். 1 2 3 4 5 6 7 லாஸ்ட் ஒன் 8. ஒரு செயின் போடுறோம், திருப்புறோம், 1 2 3 4 5 6
7 8 8 ஒரு செயின் போடுறோம், திருப்புறோம், அதே 8 தான் வரணும். இந்த ஹோல்குள்ளே விடுறோம், 1 இதில் விடுறோம், 2 3 4 5 6 7 8. இதே மாதிரி ஃபுல்லாக ஹைட் எவ்வளோ ஹைட்டு இப்போ நம்ம இவ்வளோ லென்த்துக்கு வந்து நம்ம போட்டாச்சு. நம்ம இந்த டைரிக்கு போடுறதுக்கு நான் எவ்வளோ லென்த் வேணுமோ நீ ஃபுல்லாக எடுக்கணும்னு வேண்டாம். நம்ம வந்து இந்த மாதிரி ஹோல்டு பண்ணுவோம், இந்த மாதிரி வைப்போம். டைரிக்கு இந்த அளவுக்கு லென்த் வந்து நம்ம எடுத்துக்கணும். இந்த தேவையான லென்த் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம். இப்போ கிளாஸில் சில பேர் வந்து எப்படி போடுறீங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து செயின் வந்து நம்ம போட்டுக்கிடுவோம். செயின் போட்டுட்டு ரெண்டாவது வந்து சிங்கிள் குரோஷேவோ டபுள் குரோஷேவோ இது ட்ரிபிள் குரோஷே ஹாஃப் டபுள் குரோஷே எது போட்டாலுமே ஃபஸ்ட் ரோவில் என்ன போடுறோமோ இது நம்மளுக்கு ஈவனாக ஒரே மாதிரி வரணும் அப்படின்னா நம்ம லாஸ்ட் வரைக்கும் அதே தான் போடணும். இப்போ வந்து நான் வந்து 9 செயின் போட்டேன். 9 செயின் போட்டுட்டு சிங்கிள் குரோஷே வந்து 8 சிங்கிள் குரோஷே வந்து போட்டேன். அப்போது இப்போ லாஸ்ட் வரைக்கும் 8 சிங்கிள் குரோஷே இருக்கிற மாதிரி நம்ம போடணும். இப்போ ஒரு செயின் போட்டுக்கணும், திருப்பிக்கிறேன். இந்த ஹோல் வழியாக ஒரு சிங்கிள் குரோஷே 1 1 2 3 4 5 6 7 8 8 சிங்கிள் குரோஷே லாஸ்ட் வரைக்கும் இருக்கணும். அந்த மாதிரி நீங்கள் கவுண்ட் பண்ணி போடணும். இதில் ஒன்று நீங்கள் விட்டுட்டாலும் ஷேப் வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்து வராது. இந்த மாதிரி ஷேப் வந்து இப்படி கரெக்டாக ஈவனாக இருக்கணும், 2 சைட்லேயும் ஈவனாக இருக்கணும். அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கணும். இப்போ ஒரு ஸ்டிச் போடுறேன், போட்டுட்டு ஃபஸ்ட்டு ஒரு சிங்கிள் குரோஷே, செகண்ட் சிங்கிள் குரோஷே, தேர்ட் சிங்கிள் குரோஷே, ஃபோர்த் சிங்கிள் குரோஷே, ஃபிஃப்த்து சிங்கிள் குரோஷே, அடுத்தது 7 8. இதை கரெக்டாக 8 வந்து லாஸ்ட் வரைக்கும் 8 வந்து இருக்கான்னு பார்த்துக்கணும். இந்த மாதிரி நம்ம ஒரு டைரிக்கு வந்து நம்ம பென் ஹோல்டர் மாதிரி போடுறோம். இப்போ லாஸ்ட் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோம். இதுக்கு எவ்வளோ வேணும் நம்ம பார்த்துக்கலாம். இப்போ இந்த பேனா வந்து இப்படி வைக்க போகிறோம். இப்படி பேனா வந்து இப்படி ஹோல்டு பண்ணி இப்படி வைக்க போகிறோம். எவ்வளோ வேணும் நம்ம பார்த்துக்கலாம். இப்படி வைக்க போகிறோம். இந்த அளவுக்கு பேனா போதும். இந்த ஒரு பென் வந்து உள்ளே இப்படி ஹோல்டு பண்ணி இந்த டைரியில் வைக்கிற மாதிரி தான் நம்ம போடுறோம். அதாவது இந்த பென் வந்து இப்படி வச்சு இந்த ஹோல்டு பண்ணி இப்படி வைக்கிற மாதிரி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறோம். இப்போது நம்ம எப்படி போடணும்னு பார்க்கணும். இந்த அளவுக்கு நம்ம ஸ்டிச் பண்ணால் போதும். அதை நம்ம மார்க் பண்ணிக்கணும். இந்த அளவுக்கு நம்ம ஸ்டிச் பண்ணால் போதும். இந்த சைடு இதை இப்படி மார்க் பண்ணி வச்சுக்கணும். அது மாதிரி இந்த பக்கமும் மார்க் பண்ணி வச்சுக்கலாம். இப்படி மார்க் பண்ணி வச்சுக்கணும். அப்போ இது வரைக்கும் நம்ம வந்து போடணும். இப்போ எப்படி போடுறேன்னு பாருங்கள்.
திருப்பிக்கிட்டு ஃபஸ்ட்டு ஒரு சிங்கிள் குரோஷே, ஒவ்வொரு ஒவ்வொரு இதுலேயும் ஒரு சிங்கிள் குரோஷே வந்து போடணும். நெக்ஸ்ட்டில் ஒரு சிங்கிள் குரோஷே, இப்படி வரிசையாக கீழே வரைக்கும் போடணும் ஒவ்வொரு ஸ்டிச்லையும். அப்போ தான் வெளியில் வந்து ஃபினிஷிங் வந்து கரெக்டாக தெரியும். ஏன்னா இப்படி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். இதை இப்படி போடும்போது இது அழகாக இருக்கும். அதுக்கு தான் அவுட்லைன் வந்து இந்த மாதிரி கொடுக்கும்போது நம்ம நம்ம இஷ்டம் தான், எப்படி கொடுத்தா நல்லா இருக்குமோ அந்த மாதிரி கொடுத்துக்கணும். ஒவ்வொரு ஸ்டிச் வழியாகவும் சிங்கிள் குரோஷே வந்து கொடுக்கணும். எப்படி விடுறேன்னு பாருங்கள். இந்த ஒவ்வொரு ஸ்டிச் வழியாக ஒரு சிங்கிள் குரோஷே. இப்போ அடுத்ததில் தான் நம்ம ஸ்டிச்சு இது வந்து ஜாயின் பண்ண போகிறோம். இது ரெண்டையும் சேர்த்து. அப்போ இதை எடுத்துடலாம். எடுத்துட்டு இதில் ஜாயின் பண்ண போகிறோம். இது ரெண்டையும் சேர்த்து வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். இதுலேயும் ஒவ்வொரு இது அப்படியே கரெக்டாக அதே மாதிரி போட்டு வரணும். இந்த லாஸ்ட்டில் எப்படி போடுறேன்னு பாருங்கள். இந்த மாதிரி போட்டுட்டு எப்படி டர்ன் பண்ணிக்கணும். டர்ன் பண்ணிவிட்டு இதில் ஃபஸ்ட்டு இந்த பக்கம் வரும்போது ஒரு ஸ்டிச் போட்டுட்டோம். அதுக்கப்புறம் இந்த பக்கம் வரும்போது ஒரு ஸ்டிச் போட்டுடணும். 1 2 3 4 5 6 7 இந்த லாஸ்ட்டில் 8. இதை ஃபுல்லாக போட்டாச்சு. அதே மாதிரி இப்படி திருப்பிட்டு இந்த பக்கம் ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கணும். 1 இந்த மாதிரி இந்த பக்கம் ஃபுல்லாக போட்டு வரணும். இப்போ இந்த ஸ்டிச் மார்க்கரை எடுத்துட்டு இது ரெண்டும் சேமாக இருக்கான்னு பார்த்துக்கணும். இப்போ இதில் வந்து இந்த த்ரெட்டை வந்து இப்படி சேர்த்தே கொண்டு போயிடணும். இதில் வந்து தெரியாமல் இந்த மாதிரி கொண்டு போயிடணும்.
இப்போ லாஸ்ட் வரைக்கும் போட்டாச்சு. இந்த இதில் ஜாயின் பண்ணிட வேண்டியதான். ஒரு ஸ்டிச் போட்டு கட் பண்ணிடணும். இந்த நீடில் எடுத்துட்டு இது ஃபஸ்ட்டு ஹைட் பண்ணி விட்டுருவோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பேக்கில் ரெண்டு செயின் மட்டும் எடுக்கணும். இது எப்படியே ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு செயின் போட்டாச்சு. ஒரு செயின் போட்டுட்டு அதுலேயே விட்டு ஒரு சிங்கிள் குரோஷே, அடுத்து நெக்ஸ்ட்டு ஒரு சிங்கிள் குரோஷே, அதுக்கப்புறம் இதை ஒரு செயின் போட்டுக்கணும். ஒரு செயின் போட்டு திருப்பிட்டு ஒரு சிங்கிள் குரோஷே, ஒரு செயின் போடணும். இப்படி திருப்பிக்கணும். ஒரு சிங்கிள் குரோஷே, அடுத்து இன்னொரு சிங்கிள் குரோஷே, ஒரு செயின், அதுக்கப்புறம் இப்படி திருப்பிட்டு ரெண்டு சிங்கிள் குரோஷேவை நம்ம எந்த அளவுக்கு போடணும் அப்படின்னுக்கணும். இந்த டைரிக்கு இங்கே வச்சோம்னா இந்த டைரியோடைய அளவுக்கு வந்து நம்ம லென்த் வந்து எடுத்துக்கணும். எடுத்துட்டு இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு செயின், 2, 3, 4, 5, 6, 7 செயின் போட்டுட்டு இந்த பக்கம் ஃபஸ்ட்டு செயினில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் வந்து போட்டணும். ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு இதை கட் பண்ணி எடுத்துடணும். கட் பண்ணி எடுக்கிறதுக்கு கொஞ்சம் விட்டு கட் பண்ணணும். இந்த நூலை வந்து இந்த இதில் கொடுத்துட்டு இந்த நூலை வந்து உள்ளே வந்து ஹைட் பண்ணி விட்டுறணும். இப்படி உள்ள ஃபுல்லாக இது ஃபுல்லாக வரைக்கும் ஹைட் பண்ணிடணும். எந்த அளவுக்கு உள்ள வரைக்கும் விடுறோமோ அந்த அளவுக்கு வெளியில் வராமல் இருக்கும். நம்ம கட் பண்ண சின்னதாக விட்டு கட் பண்ணவும் வேண்டாம், எந்த முடிச்சும் எதுவுமே போட வேண்டாம். லாஸ்ட் வரைக்கும் கொஞ்சம் ஓரளவு லாஸ்ட் வரைக்கும் நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா அது கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கும், மேலே கலண்டு வராமல் இருக்கும்.
இந்த அளவுக்கு விட்டுட்டு இதை கட் பண்ணிடலாம். கட் பண்ணி எடுத்துடலாம். இங்கே எடுத்துட்டு இதில் வந்து நம்ம அந்த பட்டன் வந்து ஸ்டிச் பண்ணணும். இந்த மாதிரி நார்மல் த்ரெட்டே நீடில் வந்து எடுத்துக்கணும். நீடில் நார்மல் த்ரெட்டை எடுத்துக்கணும். நம்ம நார்மலாக ஸ்டிச் பண்ண மாதிரி ஸ்டிச் பண்ணிடணும். இந்த மாதிரி நம்ம பூ கட்டுற மாதிரி ஒரு முடிச்சு வந்து இப்படி போட்டுட்டு எக்ஸ்ட்ரா உள்ளதை கட் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான், முடிஞ்சு. இப்போ எப்படி வந்து நம்ம இது எப்படி மார்க் பண்ணுறதுன்னு பாருங்கள். இப்போ இப்படி வச்சுருக்கோம். இப்போ இந்த அளவுக்கு நம்ம எழுதி முடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த அளவுக்கு நம்ம எழுதி முடிச்சிட்டோம். அடுத்தது நம்ம எழுதணும் அப்படின்னா இதை இப்படி வச்சுட்டு இந்த இதை இப்படி அடியில் கொண்டு வரணும். அடியில் கொண்டு வந்து இப்படி கொண்டு வரணும். கொண்டு வந்து இதில் வந்து இந்த பட்டன் வந்து மாட்டி விட்டுறணும். இந்த மாதிரி பேனா வந்து நம்ம வந்து வச்சுக்கலாம். பேனா வச்சுக்கலாம். இப்போ நம்ம புக் மார்க்குக்கும் இதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இதுலேருந்து நம்ம எழுதணும் அப்படின்னு நம்ம வந்து வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு நம்ம எழுதணும். இல்லைன்னா புக்குக்கு வந்து சில பேர் புக் படிச்சுட்டு இந்த மாதிரி இது வரைக்கும் மார்க் வச்சு நம்ம ஹோல்டு பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நீங்களும் பண்ணுங்கள். இந்த டைரிக்கு நான் இந்த இது பண்ணியிருக்கேன். இந்த குட்டி டைரிக்கு இதே மாதிரி நான் இந்த டைரிக்கு ஏற்ற மாதிரி நான் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி இந்த லாஸ்ட் வரைக்கும் இப்படி வச்சுட்டு இதில் இப்படி கொண்டு வந்து இப்படி இந்த இது ஹோல்டு பண்ணிடணும். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிகினர்ஸ் வந்து போட்டு பாருங்கள். இந்த மாதிரி டைரி மார்க் பண்ணுறது இது வெறும் சிங்கிள் குரோஷே வச்சு மட்டும் பண்ணுறது. சிங்கிள் குரோஷே ஸ்டிச்சு மட்டும் வச்சு இது வந்து ஹோல்டு பண்ணி பண்ணுறது. இது இந்த 3ல் நீங்கள் எது வேணாலும் பண்ணுங்கள். இல்லை 3 பண்ணினாலும் சந்தோஷம் தான். இந்த 3ல் நீங்கள் நிதானமாக 1 வாரம் டைம் எடுத்துக்கோங்க. இந்த 3ல் ஏதாவது ஒன்று பண்ணுங்க. இல்லாட்டினா நல்ல ப்ராக்டிஸ் பண்ணவங்க இல்லை போட தெரிஞ்சவங்க இந்த 3மே நீங்கள் வந்து எனக்கு சென்ட் பண்ணி அனுப்புங்க. நான் எப்படி போட்டிருக்கேனோ அதே மாதிரி நீங்கள் போட்டு சென்ட் பண்ணணும். நான் இதில் எப்படி போட்டிருக்கேனோ அதே மாதிரி தான் சென்ட் பண்ணணும். அதே மாதிரி தான் நீங்கள் போட்டு சென்ட் பண்ணணும். எக்ஸ்ட்ரா நீங்கள் வேறு எதுவுமே நீங்கள் பண்ண வேண்டாம். நான் எப்படி கொடுத்துருக்கேனோ அதே மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி உங்கள் டைரிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து போடுங்க. இது 3rd போட்டது. இது வந்து 3rd வந்து போட்டது. 2nd போட்டது இந்த புக் மார்க்கர். இது நார்மல் த்ரெட்ல போட்டது. இது வந்து நார்மல் த்ரெட்ல போட்டது. இது ரெண்டுமே காட்டன் டிலைட்ல வந்து போட்டது. சாஃப்டா இருக்கும். இது வந்து காட்டன் டிலைட்ல போட்டது. அப்படியே போடுறதுக்கும் நல்ல ஸ்மூத்தா இருக்கும். ஆனா இதே இதுல எல்லாரும் அதாவது ப்ராக்டிஸ் பண்றதுக்கெல்லாம் இந்த ரொம்ப விளக்குனதுல நம்ம போடணும்னு அவசியம் இல்லை. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்க வந்து எவ்வளவு காஸ்ட்லியான இதுல கூட நம்ம வந்து போட்டு பழகிக்கலாம். இது வந்து 3rd இது. நெக்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் போட்டது இது ஃபர்ஸ்ட் போட்டது. இந்த மூணுதும் நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. வராதுன்னு சொல்லிட்டு விட்டுறாதீங்க. ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஏதாவது ஒன்று இந்த 3ல் ஏதாவது ஒன்று எனக்கு வந்து சென்ட் பண்ணுங்க. நான் வந்து இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து நான் நோட் பண்ணி வச்சுக்கிடுவேன். யார் நல்லா பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நோட் பண்ணி வச்சுக்கிடுவேன். இதுல நான் பண்றேன், எனக்கு இன்ட்ரெஸ்ட் தான், நான் இந்த கிளாஸ் 30 days கிளாஸ் வரைக்கும் நான் ஃபாலோ பண்றேன் அப்படின்னு சொல்றவங்க இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு மட்டும் எனக்கு வந்து டைப் பண்ணி சென்ட் பண்ணுங்க. நான் அவங்கள வந்து நோட் பண்ணி வச்சுக்கிறேன். 30 days வரைக்கும் உங்களுக்கு என்னெல்லாம் நான் சொல்லிக் கொடுக்க முடியுமோ அதெல்லாமே உங்களுக்கு நான் சிம்பிள் வேல உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். நீங்க ட்ரை பண்ணிட்டு எனக்கு வந்து சென்ட் பண்ணுங்க. இன்னைக்குள்ள வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது 1 போட்டு காமிச்சாலும் ஓகே தான், இல்லை 3 போட்டு காமிச்சாலும் ஓகே தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.